வணக்கம். நவம்பர் 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று நவம்பர் 12ஆம் தேதி நிஃப்டி 0.7% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,100 கோடி ரூபாய்க்கு. நவம்பர் 13ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஐஷர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், மதர்சன், பாரத் டைனமிக்ஸ், ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ், விஷால் மெகாமார்ட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், வோல்டாஸ், என்பிசிசி இந்தியா, அப்போலோ டயர்ஸ், ஐடிஐ, பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், ட்ரைடன்ட், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், ஷில்பா மெடிகேர், மேட்ரிமோனி.com, முத்தூட் ஃபினான்ஸ் மற்றும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்தியாவுடைய அக்டோபர் மாதத்திற்கான ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகி இருக்குது. ரெக்கார்ட் லோவில் இருக்குது. 0.25%. செப்டம்பர் மாதத்தில் 1.44% இருந்தது. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. மிட்டர் ஐடி ஸ்டாக்ஸ் உடைய ஒரு மெட்ரிக் நல்லா இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி மெட்ரிக் வந்து நல்லா இருக்குது. பெரிய கம்பெனிஸுடன் ஒப்பிடும்போது இந்த டயர் 2ல் இல்லை மிட் டயரில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸுடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, பில்லபிள் ரெவென்யூ பர் எம்ப்ளாயி Q2ல் வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு அதிகமான வளர்ச்சி பார்த்துருக்கு. இயர் ஆன் இயர் 8.6% அதிகரிச்சிருக்கு. $16,511. எம்ஃபசிஸ்க்கு $16,838. இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. இதே பெரிய கம்பெனிஸுடன் ஒப்பிடும்போது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. இந்த மெட்ரிக்கில் 5.2% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். பில்லபிள் ரெவென்யூ பர் எம்ப்ளாயி Q2ல் $17,822. டிசிஎஸ்க்கு $13,230. இயர் ஆன் இயர் வெறும் 0.4% மட்டும் வளர்ச்சி பார்த்துருக்கு. இன்ஃபோசிஸ் நெகட்டிவ்ல இருக்குங்க இந்த மெட்ரிக்ல. $16,148. வளர்ச்சி நெகட்டிவ்ல இருக்கு. 0.7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். அதே போல் விப்ரோக்கும் வளர்ச்சி நெகட்டிவ்ல இருக்கு. 4.9% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர்ல. $11,576. பேடிஎம் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வின்சோ பேடிஎம்க்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் தொகை கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். அது கொடுக்காம இருந்திருக்கிறாங்க நீண்ட நாட்டில். இப்போ வந்து கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க பேடிஎம் வின்சோ மீது என்சிஎல்டியில். என்சிஎல்டின்றது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். டாடா பவர் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹500. ஜேஎம் ஃபினான்ஷியல் தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 475. ஜேபி மார்கன் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ₹400. சிஎல்எஸ்ஏ ஹோல்ட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ₹395.60. ஏஷியன் பெயிண்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று 6% அதிகரித்தது இன்ட்ராடேல. டிவிடெண்ட் ₹4.50 அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18ஆம் தேதி. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு. 8,531 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 8,105 கோடி ரூபாய். எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 1,503 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 1,325 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜின் 17.6%. போன வருடம் Q2ல 15.4%. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 16.3%. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 994 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 43% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 870 கோடி ரூபாய். ஐஆர்சிடிசி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21ஆம் தேதி.
ஓலா எலக்ட்ரிக் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய சேர்மன் பாவேஷ் அகர்வால் மறுபடியும் அவருடைய ஷேர்ஸை அடகு வைத்து ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாரு. இது 3வது முறை அவர் இது செய்கிறாரு. அதாவது ஓலா எலக்ட்ரிக்குடைய ஷேர்ஸை அடகு வைக்கிறது. அது எதற்கு அடகு வைக்கிறாருன்னா, ஒரு வேறொரு விஷயத்துக்காக, அவங்களுடைய பிரைவேட் வெஞ்சருக்காக அந்த பணத்தை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த ஷேர்ஸை அடகு வைத்திருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. முன்னும் இதே மாதிரி அவர் அடகு வைத்து ஃபண்ட் ரைசிங் வேறு நிறுவனங்களுக்கு செய்த போது ஓலா எலக்ட்ரிக்குடைய ஷேர்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. 8.09% ஷேர்ஸ் வந்து அடகுல இருந்தது. இப்போ அது 10.11% உயர்ந்திருக்கு. Q2க்கு பிறகு, செப்டம்பர் குவார்ட்டருக்கு பிறகு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட் பெரிய அளவில் இல்லைன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. வீக் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நேற்று இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. இன்ட்ராடே ஹையாக ₹183 வரைக்கும் போனது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் ₹1911 கோடி, இயர் ஆன் இயர் 50% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹6235 கோடி, இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. ஸ்பைஸ் ஜெட் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் லாஸ் ₹621 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹458 கோடி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹792 கோடி, இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று நெட் ப்ராஃபிட் ₹12 கோடி, இயர் ஆன் இயர் 61% விழுந்திருக்கு. வருவாய் ₹2387 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ₹700 கோடி பெரிய அளவில் வருவாய் அதிகரிச்சிருக்கு. ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இருக்குது அப்படின்றது சரிபார்க்க முடியலைங்க. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹133 கோடி, இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 5.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 13.6% இருந்தது. சில நிறுவனங்கள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று கேர் ரேட்டிங்ஸ் ₹8 டிவிடெண்ட், அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19. மேன் இன்ஃப்ரா டிவிடெண்டாக 45 பைசா, அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. கேப்ரியல் இந்தியா ₹1.90 டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. ஜம்னா ஆட்டோ ₹1 டிவிடெண்ட், அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19. ஐஆர்பி இன்ஃப்ரா டிவிடெண்டாக 7 பைசா, அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. பிரிசிஷன் வயர்ஸ் 35 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று நெட் ப்ராஃபிட் ₹36 கோடி, இயர் ஆன் இயர் 23% விழுந்திருக்கு. ரெவென்யூ ₹1200 கோடி, இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹112 கோடி, இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 9.3%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 11%. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று ஷேர் பிரைஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹1669 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹1702 கோடி. வருவாய் ₹6629 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது ₹6582 கோடி. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹1558 கோடி, இயர் ஆன் இயர் 5% விழுந்தது. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது ₹1854 கோடி. எபிட்டா மார்ஜின் 23.5%. போன வருடம் Q2ல 27.4%. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது 28.2%. அசோக் லேலண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1, அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. நெட் ப்ராஃபிட் இந்த Q2ல ₹771 கோடி, இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது ₹705 கோடி. ஒன் டைம் லாஸ் இருக்குங்க இந்த குவார்ட்டரில் ₹40 கோடி. அதே நேரத்தில் போன வருடம் இதே குவார்ட்டரில் ஒன் டைம் கெயின் இருந்திருக்கு ₹117 கோடி. வருவாய் ₹9588 கோடி, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது ₹9530 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ₹1162 கோடி, இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது ₹1116 கோடி. மார்ஜின் 12%. போன வருடம் Q2ல 11.6%. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது 11.7%. வெல்ஸ்பன் லிவிங் Q2 டேட்டா நெட் ப்ராஃபிட் ₹13 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹201 கோடி இருந்திருக்கிறாங்க. ஸோ பெரிய அளவில் வீழ்ச்சி பார்த்துருக்கு நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. ₹2441 கோடி. இன்ஃபோஎட்ஜ், நாக்ரி.com, 99 ஏக்கர்ஸ் போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் இன்ஃபோஎட்ஜ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.40, அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 21. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஒன் டைம் கெயின் பார்க்கும்போது 6% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ₹350 கோடி. வருவாய் இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ₹746 கோடி. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ₹295 கோடி, இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் கீழே போயிருக்கு 39.6%.
போன வருடம் Q2ல 41.8%. கேம்பஸ் ஆக்டிவர் Q2 டேட்டா நெட் ப்ராஃபிட் 20 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 386 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 50 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் அதிகரிச்சிருக்கு 12.9% இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டரில் 11.3%. டேட்டா பேட்டர்ன்ஸ் குவார்ட்டர்லி டேட்டா நெட் ப்ராஃபிட் 49 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 308 கோடி ரூபாய் போன வருடம் இதே குவார்ட்டரில் 91 கோடி ரூபாய். ஸோ ரெவென்யூ நல்லாவே அதிகரிச்சிருக்கு. டாடா ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 3183 கோடி ரூபாய் போன வருடம் இதே குவார்ட்டரில் வெறும் 760 கோடி ரூபாய் மட்டுமே. நல்லாவே அதிகரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட். ஒன் டைம் ஐட்டம் ஏதாவது இருக்கான்ற சரி பார்க்க முடியலைங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 319% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது 2880 கோடி ரூபாய். வருவாய் 58,689 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது 55,934 கோடி ரூபாய். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 8,897 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் 45% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது 8,480 கோடி ரூபாய். மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 15.2%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 11.4% மட்டுமே. சிஎன்பிசி டிவி18 எதிர்பார்த்தது 15.2%. இந்திரபிரஸ்தா கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 372 கோடி ரூபாய் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 4022 கோடி ரூபாய் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 442 கோடி ரூபாய் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 14% விழுந்திருக்கு. மார்ஜின் 11%. போன குவார்ட்டரில் 13.1%ஆக இருந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பேர்ல் குளோபல் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. இண்டோகவுண்ட் 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. பராக் மில்க் ஃபுட்ஸ் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. சேஃப் என்டர்பிரைசஸ் 13%, பிடிஎஸ் 13% அதிகரித்தது. கிர்லோஸ்கர் ஆயில் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. யாத்ரா ஆன்லைன் 12% அதிகரித்தது. கியூபிட் 10% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சாரதா மோட்டார் 10% வீழ்ச்சி. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் 7% விழுந்தது. கிருத்தி இண்டஸ்ட்ரீஸ் 7% வீழ்ச்சி. சூர்யா ரோஷனி 7% சரிந்தது. பாரத் ரசாயன் 6% வீழ்ச்சி. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் 6% விழுந்தது. பை இண்டஸ்ட்ரீஸ் 5% வீழ்ச்சியை பார்த்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.